திரு ரமேஷ் சேதுரம், நீங்க இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? தொடர் விமர்சனங்கள் இருக்கிறது. பீகாருக்கான பட்ஜெட் இது கடந்த முறையும் இதே போலதான் நடந்தது, இப்பயும் இதே போலதான் நடக்கிறது. அவங்கவுங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கோ இல்ல அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னருக்கோ சாதகமாக இருப்பது போல அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற மேஜரான அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் அது சொல்றாங்க. இப்ப நேற்று தாவேக்கா கூட அதே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி சகோதரர்கள் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க. சொல்லணும்னா பொதுவாக போடக்கூடிய இப்போ நியூ லைன்ஸ் இது ரயில்வே எடுத்திங்கன்னா புது லைன் போட போகிறோம், இல்லைனா வந்து இதை வந்து லைன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னாக்க அதில் வரதும் தமிழகம் வரும். தனியாக தான் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாநிலங்கள் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், பொதுவாக என்கிட்ட சொன்னது வந்து நான் மிகவும் மதிக்கக்கூடிய இவர் வந்து ஆனந்த் சார் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த பணத்தை நம்ம சேமிக்கக்கூடிய பணம் 1 லட்சம், அதாவது மாதத்துக்கு 8000 ரூபா வச்சுக்கோங்க. மாதத்துக்கு 8000 ரூபா சேமிச்சா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை நம்ம எங்கே போய் செலவு பண்ணுவோம்னா 3 விஷயத்தில் செலவு பண்ணுவோம். முதல்ல உங்களுக்கு வர சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அத்தியாவசியத்துக்கு சேவ் பண்ணுவோம். காரணம் என்னன்னா, பொதுவாக இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கம் நடக்கும்போது உங்களுடைய எந்த தேவையை குறைச்சிப்பீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளை தான் முதல்ல குறைச்சிப்பீங்க. அப்போ அங்க போய் செலவு பண்ண போறீங்க. அப்போ அது என்னென்ன அத்தியாவசியம்னு சொன்னா, முதல்ல நம்ம சொல்லக்கூடிய அத்தியாவசியம்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்கள் எங்க இருந்து வருது? அப்ப இன்டைரக்டா யாரு பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட். அதாவது இல்ல விவசாயம் அப்படின்னு வரும்போது விவசாயி இப்ப PR பாண்டியன் வந்திருந்தாரு போஸ்ட் பட்ஜெட் செஷன்ல. அவர் சொன்னது விவசாயத்திற்கு என்ன முக்கியம், விவசாயத்துக்கு இதுல அறிவிப்பே இல்ல. அவர் சொன்னதான் இது என்ன, இது ஒரு வினோதமான பட்ஜெட். மாநில அரசுகளோடு கலந்து பேசி வேளாண் திட்டம். அப்போ இதுக்கு முன்னாடி பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளவு நிதி ஒதுக்கீடு அப்படின்றத ஏன் சொல்ல? இன்னொன்னு என்னன்னா, MS சுவாமிநாதன் அவர்களுடைய பரிந்துரையின்படி MSP தொடர்ந்து விவசாயிகள் முன்வைக்கிறது. யார் விவசாய சங்கத்துல இருந்து வந்தாலும் அவங்க வைக்கக்கூடாது குறைந்தபட்ச ஆதரவுல இப்படி நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னமே. MS சுவாமிநாதனுடைய பரிந்துரை தலையில தூக்கி வைக்கிறீங்க, அவார்ட்லாம் கொடுக்குறீங்களே, ஆனா அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தொடர் விமர்சனங்கள் வருது. இப்ப விவசாயிகளுக்கும் இதுல சாதகமான அம்சங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அது உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அது கன்சம்ஷன் ஆகட்டும், அடுத்தடுத்து அது அந்த படிநிலையில தானே வரும். இல்ல நீங்க முதல் விஷயம் பாருங்க, கிசான் கிரெடிட் கார்டு. நீங்க ஏற்கனவே வந்து கிசான் கிரெடிட் கார்டு வந்து லிமிட் வந்து 5 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இங்க தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரியா சொல்லியிருக்கோம், நீங்க எல்லாரும் போய் நகையெல்லாம் வைங்க, அப்புறம் நம்ம ஆட்சி தான் வரும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த நகையெல்லாம் வந்து நம்ம இந்த வரி விலக்கெல்லாம் இதெல்லாம் கடன் விலக்கெல்லாம் பண்ணிடலாம். சாதாரணமா சொல்றேன், பேச முடியாது, யாரும் பட்ஜெட் பத்தி பேச மாட்டாங்க. இருங்க வரேன், அடுத்த விஷயம் இப்பயாவது பேசுங்க. 6 வருஷம் இருங்க வரேன். இன்னைக்கு நம்ம பல்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தானியங்கள் இருக்குல்ல, குறிப்பா சொல்லணும்னா இந்த கடலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கடலை பருப்பு அந்த மாதிரியான ஒரு சில பருப்புகள், அவங்க என்னன்னா இம்போர்ட் எந்த அளவுக்கு பண்றோம் நீங்க போய் பாருங்க. பல நாடுகள்ல இருந்து முதல்ல அதுக்கு அதிகப்படியான நம்ம கனடால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய தானியங்களுக்கு டாரிஃபை மோடி அரசு இன்க்ரீஸ் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, MSP சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரியாக இந்த இருக்கக்கூடிய இதுக்கு அந்த பணம் அதிகப்படியான ப்ராஃபிட் நம்மளோட விவசாயிகளுக்கு வரணுங்கிறதுக்காக அதுக்கான டாரிஃபை போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் அந்த அளவுக்கு போடவே இல்லையே டாரிஃப். ஏன் போடவே இல்ல? கிட்டத்தட்ட ஜீரோ இருந்தது. நேரா ஓவர்நைட் 50% வேளாண் துறை பேராசிரியர் வந்திருந்தாரு. அதே போல PR பாண்டியன் அவர்கள் வந்து நான் கேட்டிருந்தேன், 1,52,1.52 லட்சம் கோடி அப்படின்றது கடந்த முறை ஒதுக்கீடு பண்ணது. அதுல ஏதாவது நீங்க ரிசல்ட் பாக்குறீங்களா? உங்களுக்கு அதுக்கான தாக்கம் தெரிகிறதா அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே ஒரே போல இல்ல, அதற்கான தாக்கம் எதுவுமே இல்லை, AI டெக்னாலஜிலாம் பேசுறோம், இப்போ வந்து இன்னும் ஒரு 10 வருடங்கள்ல சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளாண் துறை பேராசிரியர் சொல்கிறார், ஒரு விவசாய சங்க தலைவர் சொல்கிறார். அண்ட் நீங்க வந்து இம்போர்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இப்போ ஆத்ம நிர்பர் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க? சுயசார்புன்றதை நீங்க பண்ணணும்னா இதை நீங்க ஊக்குவிக்கணும். அப்படின்னாக்க ஒண்ணு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல விலை எப்பங்க கிடைக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நம்ம இந்த பட்ஜெட்ல பேசுறோம், இந்த பட்ஜெட் பத்தி தாங்க சொல்றேன். இப்போ நீங்க இறக்குமதி செய்யறீங்க அப்படின்னாக்க அந்த இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் கம்மி விலையில கிடைக்குதுன்னா அப்ப உள்ளூர்ல நீங்க வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்குமா?
அப்போ அது நல்ல விலை கிடைக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய இங்க உற்பத்தியை பெருக்கணும், அதே சமயத்துல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இறக்குமதியை குறைக்கணுங்கிறத அதற்கான ஒரு எல்லா முன்னெடுப்புகளையும் எடுக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த மாதிரியாக இப்ப சொல்றாரு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க, ஆனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது சரியான ஒரு விஷயமா இருக்குமான்னு சொல்ல. ஏன்னா ஒண்ணு அறிவியல் வளர்ச்சி, அதை நோக்கி போகணும், அதுக்காக அத்தியாவசியம்னு சொல்றோம். அதனால தான் சொன்னேன் அத்தியாவசியத்துக்கு. நமக்கு தெரியுமா ரமேஷ், இல்ல வேளாண் துறை பேராசிரியரும் ஒரு விவசாய சங்க தலைவரும் சொல்றாரு, அவங்களுக்கு தெரியுமா இல்ல நமக்கு தெரியுமா? நீங்க ரெண்டும் வேளாண் துறையையும் நீங்க வந்து பொருளாதாரத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் உங்க மேல பெரிய மதிப்பு இருக்கு நிச்சயமாக. நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க பார்க்கிற பார்வைங்கிறது வேற, ஆனா நீங்க லாங் டேர்ம்ல பார்க்கக்கூடிய பார்வை. நான் திரும்ப சொல்றேன், இதுவரைக்கும் நான் இந்த ஸ்டுடியோல இருந்து நான் எங்கெங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் இந்த மோடி அரசையே செய்யணுமோ அங்க செய்திருக்கிறேங்கிறத நீங்க மறுக்க முடியாது. எனக்கு வந்து மக்கள் நலன்னு பேசும்போது எங்கே சரி இருக்கிறதோ அங்க சரின்னு சொல்லணும், எங்கே தவறு இருக்கிறதோ அங்க தவறுன்னு சொல்லணும்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, இப்போ ஓவராலா ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன இதுல அறிவிப்புகள் வெளியாகி ஒருங்க வரேன். இப்போ எனர்ஜி ஓவராலா நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்குது, அத இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன அறிவிப்புகள் இருக்கு? ஆமா, முக்கியமானது சொல்றேன், நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜில அது கிளீனஸ்ட் எனர்ஜி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இப்போ நீங்க வந்து இறக்குமதியில மிக அதிகப்படியாக நம்ம ஸ்பெண்ட் பண்றது எதுலன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல பண்றோம். இந்த மாதிரி பெட்ரோல் ஃபியூவல்ல பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன இது பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய சுய அந்த எனர்ஜிக்கான அந்த உற்பத்தியை வந்து பண்ணணுங்கிறதுக்கு தான் நியூக்ளியர் இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதன் மூலமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு குறைந்த அளவுல நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க முடியும். இப்ப நமக்கு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் தான் ஜாஸ்தி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லாங் வே. நமக்கு அதுக்கான லாங் வே நீங்க நினைக்கிறீங்க. இப்ப நம்ம BS6 வெஹிக்கிள்ஸ் லாங் வே, BS5 வெஹிக்கிள்ஸ் லாங் வேன்னு சொல்லி இருந்தா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். உள்கட்டமைப்பு வேணும். நான் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் குறுக்கிட விரும்பினார். சார், உங்களுடைய குறுக்கீடு என்ன, அது மட்டும் சொல்லிருங்க. ஐ வில் கோ ஃபார் a break. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷ் சேத்துராமன் ரொம்ப மதிக்கிற மோடி என்ன சொன்னார்னா, 5 வருஷத்துல நாங்க விவசாயியோட சம்பளத்தை ரெட்டிப்போம், வருமானத்தை ரெட்டிப்போன்னு. நேற்று வந்த எக்கனாமிக் அட்வைசரி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விவசாயிக்கு மாசம் 10,000 to 13,000 ரூபாய் சம்பளம்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி டாக்ஸ் போட்டிருந்தாருன்னே வச்சுப்போம், டாரிஃப் போட்டிருந்தாருன்னா விவசாயிக்கு ஏன் 10,000 ரூபாய் வருது? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 10,000 ரூபாய் ஏன் 10,000 ரூபாய் இருக்கு? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 10 வருஷத்துல நாங்க அந்த பேசியிருக்காங்க மேடம் இன்னைக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திட்டத்தை தீட்டினோம், ஆனா இவ்வளவு டிமாண்ட் வரும்னு தெரியல, அதனால அடுத்த 5 வருஷத்துல நாங்க இந்த பருப்பெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாம இம்போர்ட் பண்ணாம பண்ணிடுவோம்னு. போன வாரம் ஒரு ஃபார்மர் வந்து ஒரு பில்ல இன்டர்நெட்ல போட்டிருந்தாரு, நார்த் இந்தியா ஹரியானா பக்கம். அதுல என்னன்னா 100 கிலோ தக்காளிய 20 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஆச்சு. 140 ரூபாய் ஒரு கிலோ தக்காளி வாங்கிறாங்க. அதுல 120 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். அவருக்கு கிடைச்சது 20 ரூபாய். வைரலா போச்சு. அதுதான் ரியாலிட்டி. பேசலாம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அது உங்களுடைய இந்த அரசாங்கம் முன்வைக்கிறேன். நம்ம அதனால நான் ஒரு பேசலாம் சார், பேசலாம்.